காய்ச்சலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுக்க. பால் காய்ச்சல் முடிச்சுவிட்டு கொஞ்சம் கலர் அடிக்கிற வேலை இருக்குது. பெயிண்டிங் வேலை நடக்குது. அது வரைக்கும் சரி மாமியார் வீட்டுக்கு வந்துடும். மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். கையில் கேமரா பிடிச்சிட்டு நிற்குது. இங்கே வருங்க. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முடியாது. பால் காய்ச்சி வந்தவங்க 4 விஷயம் 4 விதமாக நடக்கும்ல. இப்போ அடுத்தவங்க விசேஷத்துலேயே 4 விஷயம் நடக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் விசேஷம் 4 விஷயம் நடக்காமல் இருக்குமா? நேற்று என்ன விஷயம் நடந்தது தெரியுமா? எங்கள் உறவுக்கார ஒருத்தவங்க ஏண்டி அந்த உறவுகளுக்கெல்லாம் சொன்னையாக்கும். உறவுக பேரை சொல்ல முடியாது, ஏன்டா சண்டையாயிரும். என்னங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த உறவுக்காரவங்களுக்கெல்லாம் நீ சொன்னையாக்கும் ஃபோன் அடித்து பால் காய்ச்சிக்கு வந்து அப்படின்ட்டாங்க. ஆமாம் சொன்னேன்ல அப்படின்ட்டு. அதுக்கு எங்கள் உறவுக்காரவங்க சொன்னாங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவள் விசேஷம் வச்சால நேற்று உனக்கு சொன்னாலா? சொல்லாரவங்க வீட்டுக்கு போய் ஃபோன் அடிச்சு பால் காய்ச்சிக்கு வாங்கடி ஏன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல வந்தே என் மூளையிலேயே ஆமல்ல நம்மளை அவங்க விசேஷத்துக்கு கூப்பிடலை அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. இப்போ எதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க. என் மூளையில் வந்து சொந்தக்காரவன்ட்டு அவங்க சொந்தக்காரவன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அவங்க படுத்துறது அவங்கள அவமானப்படுத்தினாங்க, திருப்பி அவளை அவமானப்படுத்தின நம்ம விசேஷத்துக்கு அவளை கூப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் என்கிட்ட இல்லை அப்படின்றது எனக்கே அப்போ புரிஞ்சிச்சு. ஆமாம் அவங்க என்னை கூப்பிடலை. ஆமாம் என்ன கூப்பிடலை? நேற்றேன் பிறந்திருக்கியாக்கும், பல்லுக்குத்தான் முளைக்குதாக்கும், ஞாபகம் இல்லாமல் போகுது, தெரியாமல் போகுது, வெக்கமில்லாமல் போய் கூப்பிட்டுருக்கேடி அப்படின்ட்டு என்னை சத்தம் படித்தாங்க எங்கள் சந்த உறவுக்காரங்க. சரி விடு, அவங்க நம்மளை கூப்பிடலை, மரியாதை கொடுக்கலன்னா நம்ம கூப்பிட்றப்ப அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணியிருக்கு? ஆத்தாடி நேற்று வச்ச நம்ம விசேஷம் அவளை கூப்பிடாம விட்டா நம்மளுக்கு போன் அடிச்சு வீடு பால் காத்துறோம்னு சொல்கிறாளே, நம்ம கூப்பிடாம விட்டுமேன்ற வருத்தம் உண்டாயிருக்கும். யாருக்குமே அந்த வருத்தம் தானே உண்டாகு. அந்த மாதிரி வருத்தப்பட்டிருப்பாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். நிசமாவே சொல்கிறேன், அந்த உறவுக்காரங்க என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க விசேஷத்திற்கு என்னை கூப்பிடுதுன்ற அந்த நினப்பு வந்துச்சு. எனக்கு அந்த மனசு இருக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியாதுங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வரைக்கும் அடுத்தவங்க மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்கும். இதில் வந்து இது பேசுறதுக்காக சொல்லலை, வீடியோவுக்காக சொல்லலை. உண்மையிலேயே அது என்னோட பணம். உங்களுக்கு அந்த பணம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. கையில் என் வரவு என்னை பார்த்து சிரிக்குது. அது என் பிள்ளை ரொம்ப நேரமாக கேமரா பிடிக்குது, கை வலிக்க போகுது. சரிங்க லைக் பண்ணுங்க.